மற்ற வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹீட்லாம் இல்லை. எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஓவராக இருக்கும். இந்த வண்டியில் ஹீட்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இன்னும் மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூலிங்காக இருக்கும் வண்டி. வெயில் டைமில் ஹீட்டு ஒன்றும் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்கல. எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்து ஓட்டலாம். எங்கள் ஏரியாவில் மற்ற வண்டியை கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு மகேந்திரா தான் ஓகே. என் வண்டி அடிச்சிக்க முடியாது யாரும். என்னுடைய பேர் சரத்குமார். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். மகேந்திரா இந்த வண்டி எடுத்து 3 மாதம் ஆகுது. மற்ற வண்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி இன்னும் அட்வான்ஸாக இருக்குது. சேர்த்துக்கெல்லாம் வண்டி மற்ற வண்டி பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரம் ஓடும் ஒரு ஏக்கருக்கு. இதெல்லாம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஓட்டிடும். அந்தளவுக்கு ஸ்பீடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லோ கொடுத்துருக்காங்க, ஹை கொடுத்துருக்காங்க, மீடியம் கொடுத்துருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சேருந்துச்சுன்னா ஒரு 4 to 4.5 போகும் டீசல், இல்லைனா 4 தான் போகும். நாங்கள் பூராமே தான் அதிகமாக ஓட்டுவோம். சேர் ஓட்டுவோம், புழுதி ஓட்டுவோம், எல்லாத்துக்கும் ஓட்டுவோம். எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்குது. எல்லாமே நாங்கள் கரும்பு தான் வச்சுருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாருக்குமே விவசாயத்துக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த வண்டி. ஷட்டில் கீருன்னும் போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபார்வேர்டு போயிட்டே இருக்கேன்னா சடீர்னு பின்னாடி வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த கீரும் மாற்றலை, அப்படியே ஷட்டில் கீர் எடுத்தோம்னா இன்னும் ஸ்பீடாக வரும். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மூவிங் வரும்போது பார்த்தீங்கன்னா கின்பின் கீழே இந்த ஆயில் ஸ்டோரேஜ் ஆகுது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஒரு 50 கட்டு சுற்றுதுன்னா நான் 60 கட்டு சுற்றிடுவேன். டீசல் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கம்மி தான். மேக்ஸிமம் பண்ணிங்கன்னா 3 லிட்டர் தான் போகும். ஏன்னா அதில் கிளர்ச்சி அதிகமாக யூஸ் பண்ணேன், இதில் அதிகம் யூஸ் பண்ண தேவையில்ல. மற்ற டிராக்டருக்கு வைக்கல் பேலட் சுற்றுறதுக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்குது. இந்த மகேந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது இல்லாத வண்டியில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியெலாம் ஜிபிஎஸ் கிடையாது. எந்த ஆப்ஷன் வேணாலும் நான் செல்லுலேயே பார்த்துக்குவேன். வண்டி எங்கே இருக்குன்னா ஓட்டுறாங்களா, நிறுத்தியிருக்காங்களா, டீசல் எவ்வளோ இருக்குது, எல்லாம் அதிலே பார்த்துக்குவேன். மகேந்திரா டிராக்டர் டஃப் எப்போதுமே.